இந்த ஆளு அவருடைய வீட்டுக்குள்ள ரொம்ப சூடான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. வெளியில இவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் ரொம்பவே பணியில கஷ்டப்படுறாங்க. இவர்கிட்டயும் எவ்வளவோ உதவி கேட்டும் இவர் அந்த கதவை ஓபன் பண்ணியே விட மாட்டேங்கிறாரு. இதனால கடுப்பான இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கையில கிடைச்ச கூர்மையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்றாங்க. பட் இவங்களுடைய முயற்சி எல்லாமே வீணாதான் போகுது. அந்த கண்ணாடியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உலகம் ஃபுல்லாவே பனியால மூழ்கிட்டு இருந்திருக்கு. தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷங்களும் மத்த மனுஷங்க கிட்ட இருந்து சாப்பாடை புடுங்கி புடுங்கி சாப்பிடுறாங்க. இந்த பையனுமே தனக்கு கிடைச்ச ஒரு ஃபிஷ்ஷை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்காக சேவ் பண்ணி வைக்கிறான். பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இவனை அனாதையா தெருவுலையும் விட்டுடுறா. இப்படியே இந்த பையன் அந்த பனியில விழுந்து செத்தும் போயிடுறான். இப்ப யாருமே எதிர்பாராத விதமா திருப்பியும் அவன் ரீபான் ஆயிருக்கான். இப்ப அந்த பனி புயல் வீசுறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அது வரைக்கும் எப்படியாவது தன்னை சேவ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றான். இவன் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த பானையிலையும் போடுறான். உடனே நிறைய தண்ணி பாட்டில்ஸ் வந்துடுது. இந்த மேஜிக் பாட்டை யூஸ் பண்ணி எப்படியாவது அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பழி வாங்கணும்னு முடிவு பண்றான். அப்புறம் அவன் தான் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு தங்க கட்டியையும் எடுத்துட்டு வந்து அந்த பானைக்குள்ளையும் வச்சு வேண்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த தங்க கட்டி நிறையவே மாறிடுது. இதுக்கப்புறம் இவன் எப்படி யூஸ் பண்ணா எப்படி பழி வாங்குறானுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.